வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 5 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் என்ன நடக்குதுன்னா, கடைசியாக துர்காவுக்கு கண்ணை கட்டி விடுறாங்க. துர்கா வந்துட்டு கண்ணை கட்டி இருக்கிறதுனால யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமூச்சி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு பெஞ்சில் தட்டி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததும் அவங்க கழுத்தில் இருக்கிற தாலி வெளியில் வந்துடுது. அப்போ எல்லாரும் துர்காவோட கழுத்தில் இருக்கிற தாலியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு துர்காவோட கண்ணில் இருக்கிற அந்த துணியை கழட்டி விட்டுட்டு, ஏட்டி என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை காமிக்கிறாங்க. இதை பார்த்ததும் துர்காவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம ரோகிணி கேட்குறாங்க, இங்கே பாருடி, அன்னைக்கு சித்தி ஒரு நாள் உன் கழுத்தில் மஞ்சள் கலரில் தாலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போயெல்லாம் நாங்கள் யாருமே கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, நீ அப்படி பண்ண மாட்டே அப்படின்னு. ஆனால் இப்போ என்னடி கழுத்தில் தாலியோட கிடக்குற, யாரடி உன் கழுத்தில் தாலி கட்டினது? அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பேர் ஆபத்து ஆகும்னு தெரியுமா உனக்கு? என்ன காரியம் பண்ணியிருக்க? யாரடி உன் கழுத்தில் தாலி கட்டினது? சித்தி சொன்ன மாதிரி அந்த நவீனை நீ காதலிக்கிறியா? அவன்தான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டானா? சொல்லுடி, என்னடி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம துர்கா வந்துட்டு, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்லாத, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அம்மா என்ன சும்மா விட மாட்டாங்கக்கா, அம்மா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு. அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு ரோகிணியை பார்த்து, இங்க பாருங்க, துர்காவுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப ரோகிணி அதிர்ச்சியாகி, என்னங்க சொல்றீங்க, துர்காவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? நீங்க தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? இங்க பாருங்க, உங்க மேல அம்மா ரொம்ப நம்பிக்கையில இருக்காங்க. நீங்க மட்டும் இப்படி பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. நீங்களும் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அப்படின்னு சொல்ல வர, அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா மாமாவை பேசாத, அவருக்கும் எனக்கு நடந்த கல்யாணத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. நான் தான் நவீனை பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கோவிலுக்கு போயிட்டேன். அங்க போய் நான் நவீனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனது அவர் அதுக்கப்புறம் தான் வந்தாரு. இல்லைன்னா என் கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பாரு. நான் தான்க்கா நவீனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு போனேன். இதை கேட்டதும் ரோகிணிக்கு பேரதிர்ச்சி. அம்மா உன் மேல எவ்வளோ நம்பிக்கையில இருக்காங்க. பெத்த பொண்ணு இப்படிப்பட்ட தப்பான காரியத்தை பண்ண மாட்டா அப்படின்னு எவ்வளோ நம்பிக்கையோட தெரியுமா இருக்காங்க. ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற, நான் இப்பவே அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு. அப்பதான் டக்குன்னு நம்ம மயிலு சொல்றாரு, ரோகிணி தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணாத, இதனால அத்தைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். இப்பதான் அத்தை எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. இது மாதிரி சொந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதே அவங்களுக்கு தெரியல. இது மாதிரி இவங்களா ஊர் தலைவி ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவமானப்படுத்தி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லிடாத ரோகிணி, உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரேவதி ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, அக்கா எனக்கும் துர்காவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியும். இது மாதிரி பாவம் துர்கா, அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணதுனால தான் துர்கா அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தா. எங்கே ஏன் லைஃப் போன மாதிரி அவளோட லைஃப்பும் இப்படி ஆகிருமே அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அவள் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தா. மற்றபடி அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. அம்மா கிட்ட இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லி புரிய வச்சுக்கலாம். அவசரப்பட்டு நீ அம்மா கிட்ட சொல்லிடாத ரோகிணி. ரோகிணி சொல்கிறாங்க, இப்போ சொல்லலைன்னாலும் கண்டிப்பாக அம்மாவுக்கு ஒரு நாள் விஷயம் தெரிய வருமே, அப்போ என்ன பண்ண போறீங்க? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் எப்படியாவது தெரியாமல் தான் பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், கண்டிப்பாக அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். ரோஹிணி சொல்கிறாங்க, எப்போ சொல்லி புரிய வைக்க போகிறீங்க? இன்னும் 15 நாளையில் துர்காவுக்கும் புதுசாக பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதே நேரம்
துர்கா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லைக்கா. அவன் கூட மட்டும் அம்மா என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரோகிணி சொல்கிறாங்க, ஏண்டி இப்படி பேசுகிற? அக்கா நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம்ல, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு ஒரு அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோட பேசுகிறாங்க. அதே நேரம் பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மாடி பேசுனது எல்லாத்தையுமே நான் காதில் வாங்கிக்கிட்டு தாம்மா இருந்தேன், இங்கே பாருமா, நீ கவலைப்படாத, என் மருமக கிட்ட நான் சொல்லி எப்படியாவது புரிய வைக்கிறேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பாட்டி நான் எப்படியாவது சொல்லி புரிய வச்சுக்கிறேன், நீங்கள் யாரும் இதில் வந்துட்டு தலையிடாதீங்க, நீங்கள் மட்டும் இதில் தலையிட்டீங்கன்னா நீங்கள் தான் நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சின்ன மாமியார் தேவையில்லாமல் உங்கள் மேலே பழி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை கேட்டதும் அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஆமாப்பா ஏற்கனவே என் மருமக என் மேலே சரியான கோவத்தில் இருக்கா, இந்த நேரத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அவள் கண்டிப்பாக இன்னுமே என் மேலே ரொம்ப கோவப்படுவா, ஸோ நீயே சொல்லி புரிய வச்சிரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா ஊரை விட்டு வந்ததும் எப்படியாவது அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி புரிய வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராஜா அங்கேருந்து வந்துட்டு துர்காவோட கையை பிடிச்சி, ஏமா என்கிட்ட கூட உண்மையை சொல்லணும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லையா? அப்பா மேலே அந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் ஆகிடுச்சா? உன்னோட நல்லதுக்கு தானம்மா யோசிப்பேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நான் நினைப்பேன், ஏன் நீ என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ துர்கா சொல்கிறாங்க, அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருல்ல, அதுவே எனக்கு போதும். அவர் கண்டிப்பாக ஒவ்வொரு முடிவும் எடுக்கும் பொழுது அது ஒரு தரமான முடிவாக தான் இருக்கும், அதில் கண்டிப்பாக எந்த வித தவறும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு துர்காவும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, சரி இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாரும் வெளியில் சொல்லிடாதீங்க, அதுதான் நல்லது, கொஞ்ச நாள் கழித்து சொல்லிக்கலாம். இதை கேட்டதும் அங்கே உள்ளவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக ஒரு நாள் அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு. அப்போ தான் ரோகிணி சொல்கிறாங்க, இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, துர்காவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் சின்ன சித்திக்கு தெரியவே கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அம்மா கிட்ட உடனேயே சொல்லி பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா துர்கா, எல்லாருக்கு முன்னாடியிலையும் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி நினச்சிட்டு இருந்திருப்பா, ஆனால் உனக்கு இப்படி கல்யாணம் ஆகிருச்சு, சரி பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு 2 பேருக்குமே முறைப்படி நான் எல்லாத்தையும் செய்யணும்ல, அதனால நவீனை கூப்பிடு அப்படின்னு சொன்னதும் துர்காவும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நவீன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு துர்கா. அப்போ துர்கா சொல்கிறாங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் வீட்டில் பாட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, பாட்டி வந்துட்டு உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இதை கேட்டதும் நவீன் சொல்கிறாரு, யாரும் உன் மேலே கோவப்படலையா? அப்போ துர்கா சொல்கிறாங்க, இல்லை யாரும் கோவப்படலை, உங்களை பார்க்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. இதை கேட்டதும் நவீனும் சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நவீன் வந்ததும் பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் வந்துட்டு முறைப்படி எல்லாமே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இதை கேட்டதும் நவீனும் சரி அப்படிங்கிறாரு. 2 பேருக்குமே முறைப்படி எல்லாமே நடக்குது. அதே நேரம் அந்த பக்கமாக அந்த சந்திராவோட ஆள் ஒருத்தவங்க வராங்க. பார்த்துட்டு, என்ன இது கோவிலில் இந்த பரமேஸ்வரி ஏதோ அந்த ஈஸ்வரியோட பொண்ணுக்கு ஏதோ முறை செய்கிற மாதிரி இருக்கு, என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்குறாரு. அப்போதான் பக்கத்தில் உள்ள ஐயர்கிட்ட, ஐயரே அங்கே என்ன நடக்குது? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அங்கே ஈஸ்வரியோட அம்மா பொண்ணு அந்த துர்காவுக்கும் நவீனுக்கும் கல்யாணம் நடக்குது. இதை கேட்டதும் அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அவர் அப்படியே ஃபோட்டோ எடுத்து சந்திராவுக்கு அனுப்புகிறாங்க. சந்திரா வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இமிடியேட்டாக நேராக அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குது அங்கே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் இங்கே ஈஸ்வரி அம்மாவோட பொண்ணுக்கு இந்த பரமேஸ்வரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கான், அதுவும் அந்த டிரைவர் கூட. என்ன மேடம் நடக்குது இங்கே? இது கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, சரி அந்த கல்யாணம் முடியட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சந்திரா நினைக்கிறாங்க, இருக்கட்டும்
நம்ம வீட்டுக்கு போனதோட அக்காக்காரிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது அக்காக்காரிக்கிட்ட சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி அக்காக்காரியை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி சொல்கிறாங்க, நவீன்கிட்டையும் துர்கா கிட்டேயும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க. என் பேரன் கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்கள் 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைப்பான். நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் அந்த துர்காவும், ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க அப்படின்னு நினச்சேன். நல்ல வேளை நீங்கள் என் மேலே கோவப்படலை. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரியா? இது கேட்டதும் அவங்களும் சரி பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, இப்போ வீட்டை விட்டு போகிற நீங்கள் எப்போ மறுபடியும் இங்கே வரப்போறீங்கன்னு தெரியல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பாட்டி கூடிய சீக்கிரம் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு நம்ம குடும்பம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒன்று சேரும். நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும், சரியா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்ப அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும், சரிங்க பாட்டி, நாங்கள் கிளம்புறோம். அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் அங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. இதை கேட்டதும் பாட்டியும், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வெளியில் கார் சத்தம் கேட்குது. ஈஸ்வரியும் அந்த சந்திராவும் வராங்க. வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க போல. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, ஆமாம் ஈஸ்வரி, இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்ட, வீட்டிலே தான் இருந்தோம். அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஓ, நீங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஹீரோ பார்க்குறாரு. அப்போ தான் அந்த சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எல்லாரும் ரொம்ப ஜாலியாக அந்த கிழவி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது கேட்டதும் அந்த ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் எங்கே போனோம், நாங்கள் அப்படி எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன சந்திரா, தேவையில்லாமல் அவங்க மேலே எதுக்கு பழி போடுற? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு தெரியாதா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிழவி வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு வந்திருக்காங்க, அதுவும் உனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அக்கா கறிக்கிட்ட, அக்கா உன் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாரு, இதுக்கு மேலே என் பொண்ணு மேலே பழி போட்டியன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா என் பொண்ணு மேலே பழி போடுற. இதை கேட்டதும் அந்த சந்திரா சொல்கிறாங்க, அக்கா உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு உன் பொண்ணு தாலியை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, போது சந்திரா நிப்பாட்டு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இப்போ நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக துர்கா பக்கத்தில் வந்துட்டு, ஏய் தாலியை வெளியில் எடுடி அப்படின்னு சொல்ல, துர்கா சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறீங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை இவங்க தேவையில்லாமல் பழி போடுறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையாக எதுவும் பேசாமல் ஓரத்தில் நின்னுங்க. அக்கா இவ கழுத்தில் தாலி கிடக்கிறது உண்மை, ஏய் தாலியை வெளியில் எடுடி அப்படின்னு சொல்ல, அப்போ துர்கா வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்கே பாரு துர்கா, இந்த சந்திராவுக்கு இன்னைக்கு நான் முடிவு கட்டியே ஆகணும். இவ தேவையில்லாமல் ஒவ்வொரு முறையும் என் பொண்ணுங்க மேலேயும் மாப்பிள்ளை மேலேயும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஸோ இவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சட்டைக்குள்ளே எந்த தாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு தாலி வெளியில் வருது. தாலியை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, உன் அருமை பொண்ணோட தாலியை பார்த்தியா, எவன்கிட்டயோ போய் தாலியை கட்டிக்கிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா பார்த்தியா, உன் பொண்ணு மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தியோ அதே அளவுக்கு உன் பொண்ணு வந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இது எல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போ ஈஸ்வரி அந்த துர்காவை பார்த்து, துர்கா என்னடி இது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லையே, யாரடி உன் கழுத்தில் தாலி கட்டினது, அந்த நவீனா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ துர்கா பயத்தில் நிற்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, அத்தை நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. அப்போ அத்தை சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இந்த வீட்டில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் தப்பு பொழுது நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த வாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குற நிலைமைக்கு இல்லை. இவ என்னையே மாற்றி யாருக்கிட்டேயோ தாலி வாங்கிட்டு வந்திருக்கா, இவளுக்கு கண்டிப்பாக நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.